வந்துட்டு ஆடி 18, அதனால ஆயா ஊருக்கு போகிறோம். ஆயா ஊருக்கு போய் அங்கே தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. அங்கே உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியலையா? அந்த சர்ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஒரு க்ளூ தரட்டா? அந்த க்ளூ வந்துட்டு அது ஒரு பெட்டு. அந்த பெட் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஆயாவிற்கு போயிட்டு அந்த பெரிய பெட், அதாவது பெரிய கிஃப்ட் என்னன்னு காமிக்கிறேன். ஓகே, அப்போ போயிட்டுருக்கும்போது ஒரு என்ன ஸ்பெஷல்னால் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் க்ளவுடெல்லாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே க்ளவுடெல்லாம் அப்படி கீழே இறங்கி இருக்க மாதிரி இருக்குது. லேசாக தான் தூரிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மழை நம்மளுக்கு ட்விஸ்ட்டு வச்சிருச்சு. செம்ம மழைங்க. வேக வேகமாக எப்படியோ வந்தாச்சு. நெத்தியெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் போட்ட லிப்ஸ்டிக்கு எல்லாம் போயிடுச்சு. நல்ல வேலை ஐலைனர் வச்சுருந்தா பேய் மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் ஆயா வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம உள்ளார வந்தாச்சு. இப்போ அந்த கிஃப்ட் என்னென்னா ஒரு பூனைக்குட்டி, நம்மளோட புது ஃபேமிலி மெம்பர். இவங்க வந்துட்டு கேர்ளு. இவங்க குட்டி போட்டால் அவங்களுக்கு தரலான் இருக்கேன். இவங்க வந்துட்டு நிற்க மாட்டேங்கிறாங்க, கையில் பூரி விட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் கீழே பாருங்களேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி விளாட்றாங்கன்னு. இவங்களுக்கு வந்துட்டு நான் முன்னாடி ஒரு பூனை வளர்த்துனேன். அந்த பூனைக்கு இருக்க மாதிரி நெத்தியில் வந்துட்டு ஒரு இது பிளாக் கலரில் வச்சுருக்கு. அது நினச்சதான் எனக்கு ஒரே ஹாப்பி. அதுவும் கேர்ள் தான். மேடம் வந்துட்டு இப்போ என்கிட்ட இருக்க மாட்டேங்கிறாங்க, எங்கேயும் இறங்கி போகிறாங்க. இப்போ வெளில போய் யார் யார் போகிறாங்க வராங்க, யாராது அப்படின்னு மேடம் புதுசாக பார்க்குறாங்க. எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணுவாங்க. ஓகே காய்ஸ், எப்படியோ அந்த பெரிய கிஃப்ட் என்னன்னு பார்த்தாச்சு. எப்படியோ ஒரு வேளையை நனைஞ்சி ஆயா வீட்டுக்கு வந்து அந்த பெரிய கிஃப்ட்டையும் ரிவீல் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், விஷ் யூ.